ரொனால்ட் ரீட் ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி. அவருடைய 92வது வயசுல ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி மரணிக்கிற நேரம் அவருடைய சொத்து மதிப்பு $8 மில்லியன். இலங்கையில இன்றைய கரன்சி கன்வர்ஷனுக்கு 268 கோடி 51 லட்சம். அப்ப ஒரு சாதாரண தொழிலாளி மில்லியனரா வாழ்ந்திருக்கிறாரு. இது சாத்தியமானு கேட்டா, இவருடைய கதையை பொறுத்த வரைக்கும் அவரோட 40வது வயசுல இருந்து அவரு தொடர்ந்து லைப்ரரிக்கு போற பழக்கத்தையும், அதுல கம்பவுண்ட் அதே மாதிரி ஸ்டாக் சம்பந்தமான நிறைய விஷயங்களை படிச்சு அதை ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த அமௌண்ட் அச்சீவ் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவர் மரணிக்கிற நேரம் அவரோட டோட்டல் சொத்தையுமே 3 பிரிச்சு $2 மில்லியன் ஃபேமிலிக்கும், $4.8 மில்லியன் அவர் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கும், அதே மாதிரி 1.2 மில்லியனை அவர் இந்த விஷயங்களை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அந்த லைப்ரரிக்குமே டொனேட் பண்ணிட்டு மரணிச்சுக்கிறாரு. ஸோ இதே மாதிரி 1944ல ஒரு உமன் கவர்மெண்ட் டேக்ஸ் ஆடிட்டர் அவரோட பென்ஷன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொக்கா கோலா மாதிரி பெரிய கம்பெனிஸை டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட 50 வருஷமா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவரோட 101வது வயசுல அவர் மரணிக்கிற நேரம் கிட்டத்தட்ட $22 மில்லியன் அவரோட சொத்து மதிப்பை இந்திக்குது. ஸோ சாராம்சம் என்னன்னா, ஒரு சாதாரண தொழிலாளியும் கூட லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மூலமா கம்பவுண்ட் அச்சீவ் பண்ணி ஒரு மில்லியனர் ஆகிடும். அண்ட் இது மாதிரி இந்த ஸ்டோரிஸ் உட்பட இன்னும் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது உதாரணம் காட்டுறதுக்கு கம்பவுண்ட் சம்பந்தமா. ஆக நாங்களும் ஒரு இன்வெஸ்டரா இந்த கம்பவுண்ட் எஃபெக்டை சரியாக விளங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் இந்த கம்பவுண்ட் எஃபெக்டையும் அதில் வர அந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸையும் அடைஞ்சு கொள்ளு. ஸோ இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கொண்டு உங்களுடைய ஸ்டாக்கை பிக் பண்ணுற விஷயங்களை கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அர்ஷாட் ஃப்ரம் இன்வாட்டல்.